வெல்கம் டு எஸ்கே தகவல். இந்த சேனலில் உங்களுக்கு டிப்ளமோ கம்ப்யூட்டர் அண்ட் ஐடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான லேப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபார்மேட்டில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடோப் ஃபோட்டோஷாப் செகண்ட் இயர் கம்ப்யூட்டர் அண்ட் ஐடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பப்ளிஷிங் அப்படிங்கிற லேப் வந்து இருக்குது. அந்த லேப் செய்யறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடோப் ஃபோட்டோஷாப் அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேர் இதை பற்றி நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தால் தான் வந்து நீங்கள் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் செய்ய முடியும். ஸோ நம்ம அந்த அடோப் ஃபோட்டோஷாப்பை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்கலாம். இந்த ஃபோட்டோஷாப் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அந்த விண்டோ எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அடோப் ஃபோட்டோஷாப் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெனு பார். ஸோ இந்த மாதிரி மெனுஸ்லாம் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது ஒவ்வொன்றும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு அந்த அடோப் ஃபோட்டோஷாப்பை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? உங்கள் டெஸ்க்டாப்லேயோ அல்லது ஸ்டார்ட் மெனுவில் கிளிக் பண்ணிங்கன்னா அடோப் ஃபோட்டோஷாப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சிஸ்டத்தில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஐக்கான் வந்து இருக்கும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோஷாப் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? இதான் வந்து அடோப் ஃபோட்டோஷாப்னுடைய அப்ளிகேஷன். ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விண்டோ இதில் இருக்கிற ஒவ்வொன்றும் என்னென்ன அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு அந்த ப்ரெசன்டேஷன் இந்த இதில் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து டைட்டில் பார், அதுக்கப்புறம் இருக்கிறது மெனு பார். சரிங்களா? ஃபைலு, எடிட், இமேஜ் அப்படின்னு இருக்கிறது மெனு பார். அதுக்கப்புறம் இருக்கிறது ஆப்ஷன், சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷன்ஸோட பார். அதுக்கப்புறம் இந்த சைடில் பாருங்க உங்களுக்கு டூல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இங்கே டூல் பாக்ஸ். ஸோ இதை அப்படியே வந்து நீங்கள் இந்த அடோப் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி உங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறதுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாமே இந்த சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் கிரியேட் பண்ணலாம். சரிங்களா? இது டூல் பாக்ஸ். அதுக்கப்புறம் ஸோ இங்கே சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் பிக்ஸ் ரே அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு டிசைன் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த இடம் தான் வந்து நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்க. ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன டிசைன் வந்து செய்யணுமோ அந்த டிசைன் செய்யறதுக்கு உண்டான இடம். சரிங்களா? அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிராயிங் கேன்வாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த இடத்த பேர். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரைட் சைடில் பாருங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லேயர்ஸ், ஒரு 4 வகையான லேயர்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ உங்களுடைய ஃபோட்டோஷாப்பில் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைலு பாருங்க, ஃபைல், எடிட், இமேஜ், வியூ, லேயர் இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? இதுதான் வந்து அந்த மெனு பார். அதுக்கப்புறம் அந்த டூல் பாக்ஸ், அந்த என்னது ஆப்ஷன் பார். சரிங்களா? இது என்ன சொல்லுவாங்க, ஆப்ஷன் பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ், நம்ம என்ன இதை செலக்ட் பண்றோமோ, என்ன டூலை வந்து செலக்ட் பண்றோமோ அந்த டூலுக்கு தேவையான அந்த ஆப்ஷன்ஸ் வந்து அதில் வந்து இங்க மேலே வந்து டிஸ்பிளே ஆகும். நம்ம என்ன டூல் செலக்ட் பண்றோமோ அது. ஸோ இந்த இதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சைடு ரைட் சைடில் இருக்கிறது தான் வந்து உங்களுக்கு 4 வகையான பார். ஒன்று வந்து நேவிகேஷன், இதை பேனல் அப்படின்னு சொல்லுவாங்க, குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதான் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது நேவிகேட்டர், அதுக்கப்புறம் இருக்கிறது கலர், அதுக்கப்புறம் இருக்கிறது ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் இருக்கிறது லேயர். சரிங்களா? இதுல உங்களுக்கு ஓகே. அதில் ஃபர்ஸ்ட் இந்த டூல்ஸ்ல என்னென்னலாம் டூல்ஸ்லாம் இருக்கு, டூல் பாக்ஸ்ல நான் காமிச்சேன் இல்லைங்களா? ஸோ இந்த சைடில் இருக்கிற டூல்ஸ் தான் வந்து உங்களுக்கு இங்கே இந்த டூல் பாக்ஸ். ஸோ இந்த டூல் பாக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு டூலும் என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கும். ஏன்னா டூல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கும். ஸோ அதை மார்க்யூ டூல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஏரோ மார்க் மாதிரி போட்டு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் சிம்பிள்ஸ் ஹெட் மாதிரி ஒன்று இருக்கும். இது வந்து மூவ் டூல், மூவ் பண்ணுறதுக்கு. மார்க்யூ டூல் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணுறதுக்கு, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறதுக்கு. லேசர் டூல் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து செலெக்ஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல். மேஜிக் வேண்டர் டூல். அப்புறம் கிராப் டூல். கிராப் டூல் அப்படின்னா நமக்கு தேவையான அளவு கட் பண்ணக்கூடிய ஒரு டூல். அதுக்கப்புறம் ஸ்லைஸ் டூல், ஸ்லைஸ். அப்புறம் ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ். அதுக்கப்புறம் இது ப்ரஷ் டூல், கிளான், ஸ்டாம்ப்பு, ஹிஸ்ட்ரி ப்ரஷ், எரேசர், பெயிண்ட் பக்கெட், பிளர்ரு, டாட்ஜ் டூல், பென் டூல், டைப் டூல், பாத் செலெக்ஷன் டூல், ரெக்டாங்கிள் டூல், நோட்ஸ் டூல், ஐ டிராப்பர் டூல், ஹேண்ட் டூல், ஜூம் டூல், ஃபோர்கிரவுண்ட் கலர். இங்கே இந்த பிளாக் கலர் இருக்குது, இது வந்து ஃபோர்கிரவுண்ட் கலர். கீழே இருக்கிறது இது பேக்ரவுண்ட் கலர். அதுக்கப்புறம் எடிட்டிங்
குயிக் மாஸ்க் மோட். சரிங்களா, இதான் வந்து உங்களுக்கு அங்க இருக்கிற டூல்ஸ், ஒவ்வொரு டூலோட பேர் என்ன அப்படிங்கிறது. ஸோ இங்க இருக்கிற டூல்ஸ். இந்த டூல்ஸ் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு சில டூல்ஸுக்கு கீழே ஒரு சின்னதா ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த அந்த டூல்ல நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குள்ள இன்னும் நிறைய டூல்ஸ் இருக்கிறதா அர்த்தம். சரிங்களா, அதுக்குள்ள இன்னும் நிறைய டூல்ஸ் இருக்கு. நமக்கு தேவையான டூல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி என்னென்ன டூல்ஸ் எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அங்க பாருங்க, ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது மார்க்கெட் டூல் அப்படின்னு சொல்றோம். இந்த மார்க்கெட் டூல்ல என்ன நிறைய டூல்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஒன்று ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூல், எலிப்டிக்கல் மார்க்கெட் டூல், சிங்கிள் ரோ மார்க்கெட் டூல், சிங்கிள் காலம் மார்க்கெட் டூல் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையான டூல் வந்து இதுக்குள்ள இருக்கு. நம்ம ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ண போறோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஆப்ஜெக்டா இருந்தால் ரெக்டாங்கிள் மார்க்கெட் டூல் செலக்ட் பண்ணிக்கணும். இதே எலிப்டிக்கல் சர்க்கிள் ஷேப்ல இருக்குன்னா சர்க்கிள் எலிப்டிக்கல் மார்க்கெட் செலக்ட் பண்ணிக்கலாம். ரோல செலக்ட் பண்ண போறோம்னா சிங்கிள் ரோ, இல்லை காலம்ல செலக்ட் பண்ணோம்னா சிங்கிள் காலம். இதை மாதிரி செலக்ட் பண்ணி நம்ம அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் லேசர் டூல். லேசர் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா லேசர் டூல், பாலிகன் லேசர் டூல், மேக்னெட்டிக் லேசர் டூல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேஜிக் குயிக் செலக்ஷன் டூல், மேஜிக் வேண்டர் டூல் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்கு. அதுக்கு அடுத்தது கிராப் டூல். கிராப் டூல்ல அது முன் மட்டும்தான். கிராப் டூல் பொறுத்தவரை கிராப் டூல் மட்டும்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் டூல், ஸ்லைஸ் செலக்ஷன் டூல், அதுக்கப்புறம் ஸ்பாட் ஹீலிங் பிரஷ், பேட்ச் டூல், ரெட் ஐ ரிமூவ் பண்ற மாதிரி எல்லாம் டூல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் ப்ரஷ், பென்சிலு, கலர் ரிப்ளேஸ்மெண்ட், இது மாதிரி ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ளாரையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏரோ மார்க் இருக்கு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள இன்னும் நிறைய சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிறதா அர்த்தம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து டிசைன் பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு தேவையான இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதே எங்க பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் இருக்கு, அதுக்குள்ள ரெக்டாங்கிள் டூல் இருக்கு. ரெக்டாங்கிள், ரவுண்டட் ரெக்டாங்கிள், எலிப்டிக்கலு, பாலிகன், லைனு, கஸ்டம் ஷேப்பு எல்லாமே அதுக்குள்ள இருக்கு. சரியா, நீங்க வந்து ரெக்டாங்கிள் மட்டும் தான் போட முடியும்னு இல்லை. இது கிளிக் பண்ணீங்கன்னா இதுக்குள்ள இத்தனை இருக்கு. இதை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், டிசைன் வந்து ஈஸியா போடலாம். அதே மாதிரி ஐ ட்ராப்பர், கலர் சாம்பிளர், ரூலர் டூல் கூட இருக்கு. ரூலர்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு லென்த்ல இருக்கு அந்த இதெல்லாம் அளந்து கூட நீங்க வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன டூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டூல்ஸை பத்தி எல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பிளோர் செய்யும் போது நம்ம ஒவ்வொரு டூல் என்ன பண்ண போறோம், எந்த டூல் எதுக்கு யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் ஒரு 4 வகையான விண்டோஸ் வந்து இருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா நேவிகேட்டர் விண்டோ, ஹிஸ்ட்ரி விண்டோ, கலர் விண்டோ, லேயர் விண்டோ. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கு. ஃபர்ஸ்ட் நேவிகேட்டர் விண்டோ, கலர் விண்டோ, அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி விண்டோ, லேயர் விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 வகையான விண்டோஸ் எல்லாம் இருக்கு. நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது டிசைன் பண்றீங்க, சும்மா ஓப்பன் பண்றீங்க, புதுசாக எம்டியா ஒரு டிசைன் ஓப்பன் பண்ண போறேன் அப்படின்னா இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேவிகேட்டர் விண்டோல பிளாங்கா வந்திருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா லேயர்ல வந்து பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறதுல இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பா நீங்க செய்ய இந்த ஹிஸ்ட்ரியில அப்படியே ரெக்கார்ட் ஆகிட்டு வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி கலர்ஸ் நீங்க இந்த ஃப்ரண்ட் பேக்ரவுண்ட், இந்த ஃபோர்க்ரவுண்ட் கலர்ஸ் வந்து உங்களுக்கு மாற்றணும் அப்படின்னா நீங்க இங்க இதை மாற்றி நீங்க பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க கலர்ஸ் வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணலாம். பாருங்க, சேஞ்ச் பண்ண உங்களுக்கு கலர் மாறும். நல்லா பார்த்துக்குவாங்க. சரிங்களா, சேஞ்ச் பண்ண உங்களுக்கு கலர் வந்து மாற ஆரம்பிச்சிடும். சரிங்களா, நேவிகேட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ், அந்த டிசைனுக்கு உண்டான அந்த பேஜ் வந்து பெருசு சின்னது வேணா பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நகர்த்தினீங்கன்னா ரொம்ப சின்னதா அல்லது பெருசா உங்களுக்கு எவ்வளவு சைஸ்ல உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ணிக்கலாம். பெருசு சின்னது பண்றதுக்கு தான் நேவிகேட்டர் இந்த மாதிரி வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, கலர், பேக்ரவுண்ட், ஹிஸ்ட்ரிங்கிறது நீங்க அடுத்தடுத்த ஸ்டெப் செய்ய வந்துட்டே இருக்கும். லேயர் அப்படிங்கிறது நீங்க ஒவ்வொரு ஆப்ஜெக்டை கொண்டு வந்து போட ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியான லேயர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா, இதுதான் வந்து இந்த போட்டோஷாப்பை யூஸ் பண்ணி ஈஸியா நம்ம வந்து டிசைன் வந்து அழகா பண்ணலாம். ஒவ்வொன்றும் ஃபைல் என்னென்ன மெனுஸ்ல அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஃபைல் மெனுல டிஃபால்ட்டா எப்பயும் போல உங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கும். நீ புதுசாக கிரியேட் பண்றதுக்கு, ஓப்பன் பண்றது, சேவ் பண்றது, க்ளோஸ் பண்றது, சரிங்களா, இம்போர்ட், எக்ஸ்போர்ட், இந்த மாதிரி எல்லாமே வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. எடிட்ல கட், காப்பி, பேஸ்ட், ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. இமேஜை பொறுத்த வரைக்கும் இமேஜ் வந்து என்ன மாதிரி கலர்ஸ்ல இருக்கணும், பிளாக் அண்ட் ஒயிட்டா, ரெட்டா, கிரே ஸ்கேலா, ஸோ அந்த மாதிரிலாம் செட் பண்றதுக்கு. அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட், கலர் வந்து இப்படியெல்லாம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணலாம். கலர் பேலன்ஸ், பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், அதெல்லாம் எப்படி கொடுக்குறது.
டூப்ளிகேட்டா இப்படி பண்ணலாம். அப்ளை இமேஜ் ஏதோ ஒரு டிசைன் பண்ணிட்டு அதை இன்னொரு இமேஜுக்கு அப்ளை பண்றது, இமேஜோட சைஸை வந்து எப்படி மாத்துறது, ரெசல்யூஷன் எப்படி மாத்துறது, எல்லாமே வந்து இதுல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லேயர்ஸ், இங்க இருக்கிற இந்த லேயர் இருக்கு இல்லைங்களா, இந்த லேயர் வந்து புதுசா ஒரு லேயர் வந்து எப்படி கிரியேட் பண்றது, டூப்ளிகேட் எப்படி பண்ணலாம், டெலீட் எப்படி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துருக்காங்க. செலக்ட் அப்படிங்கிறதும் இருக்கு. இதில் நிறைய கலர் ரேஞ்ச் எப்படி செலக்ட் பண்றது, ஃபில்டர்ல நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது என்ன ஃபில்டர்ல நிறைய சின்ன சின்ன எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கு. அந்த எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பர்ச்சேஸ்ட் அப்படி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. அதுக்கப்புறம் வியூ ப்ரூஃப் செட்டப். ஸோ இதை வந்து ப்ரூஃப் எடுக்கிறாங்க. ப்ரூஃப் எடுத்து இதில் ஓட்டுவாங்க. சப்போஸ் டிசைன் பண்ண போறீங்க, அந்த டிசைன் வந்து ப்ரூஃப் எடுத்து அந்த டிசைனை வந்து உங்களுக்கு ஃப்ளக்ஸ் எல்லாம் ஓட்டி கொடுப்பாங்க இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் வந்து இதில் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ விண்டோ அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன லேயர்ஸ் எல்லாம், என்னென்ன விண்டோஸ்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணுமோ எல்லாமே இதில் இருக்கும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணி கலர் அப்படின்னு கிளிக்ல இருக்கு. கலர் போயிடுச்சுன்னா பாருங்க, உங்களுக்கு கலர் அந்த விண்டோ வந்து போயிடுச்சு காணும். வேணும்னா இந்த கலர் அப்படிங்கிறத மறுபடியும் கிளிக் பண்ணுங்க, கலர் வந்துடும். ஹிஸ்ட்ரி, ஸோ ஹிஸ்ட்ரி விண்டோ போயிடுச்சு. மறுபடியும் வேணுமா, மறுபடியும் ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நேவிகேட்டர் விண்டோ இல்லை டூல் பாக்ஸே காணும் பாருங்க, டூல்ஸ் அப்படின்னு இருக்கு, கிளிக் பண்ணுங்க, காணாம போயிடுச்சு. சப்போஸ் இல்லாமல் இருக்கு அப்படின்னா மறுபடியும் டூல்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டூல்ஸ் விண்டோ வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ இது வந்து சிம்பிளாக சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்து நம்ம இந்த ஃபோட்டோஷாப்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறேன், எப்படி உள்ள என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஜஸ்ட் சிம்பிளாக வந்து சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய செய்ய ஒவ்வொன்றா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அதே சமயத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து இந்த ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி நம்ம இந்த பப்ளிஷிங் அப்படிங்கிற ப்ராக்டிக்கலில் ஒரு 5 எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. அந்த 5 எக்ஸ்பெரிமெண்ட்டும் நம்ம எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.